ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இட் அப்படின்னா ஒரு பொருள், அதை நம்ம பொதுவாக இட்டுன்னு சொல்லலாம். அதை அது நம்ம பக்கத்துலேருந்து இட்டுனா இதுன்னு சொல்லலாம். நம்ம பக்கத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறத காமிச்சோன்னா இட்டுன்னு சொன்னால் அதுன்னு அர்த்தம். பொதுவாக ரெண்டு பொருள் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பொருளை திஸ்ன்னு சொல்லுவோம். THIS, திஸ் அப்படின்னு சொல்லுவோம். தூரம் இருக்கிற ஒரு பொருளை தட்டுன்னு சொல்லுவோம். THAT, தட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு பொருள். அதை இப்போ நான் ஒரு புது வீடு வாங்கியிருக்கேன். என் பக்கத்தில் நான் அதுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். அங்கே தூரத்தில் ஒருத்தங்க வந்துட்டுருக்காங்க. அவங்ககிட்ட சொல்கிறேன் ஃபோனில், இதுதான் நான் நின்றுட்டுருக்க மாதிரி பக்கத்தில், இதுதான் என்னோடய வீடு, இட் இஸ் மை ஹவுஸ்ன்னு சொல்லலாம். இட் இஸ் மை நியூ ஹவுஸ், திஸ் இஸ் மை நியூ ஹவுஸ்ன்னு சொல்லலாம். பொதுவாக ஒரே ஒரு பொருள்னால் ரெண்டு பொருள் தான் திஸ் இஸ் தட் இஸ்ங்களாம். ஒரே ஒரு பொருள் இட் இஸ் மை நியூ ஹவுஸ், இது என்னுடைய புது வீடு. அங்கேருந்து அவங்க கேட்குறாங்க, ஓ அப்படியா, இட் இஸ் யுவர் ஹவுஸ், நியூ ஹவுஸ், ஓ அது உன்னோட புது வீடா. அங்கேருந்து அவங்க கேட்குறப்ப அதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிறப்ப இதுங்கிற மாதிரி சொல்லுவோம். ஒரு பொருளை பக்கத்தில் இட்டுன்னு சொல்கிறோம். தூரத்தில் இருக்கிறவங்க அதே இட்டுன்னு அதுங்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இட்டுங்கிறது இது அல்லது அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அதை, அதுக்கு, இதை, இதுக்கு அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, when did you buy, எப்போ அதை வாங்கின, அதை எப்போ வாங்கின, when you bought it, இல்லைன்னா when did you buy, எப்போ வாங்கின அதை, அதை எப்போ வாங்கின, when did you buy. அப்புறம் how much you spent, அதை எத்தனை ரூபாய்க்கு நீ வாங்கின. how much, அதை, அதை அதுக்கு, அதுக்கு நீ எத்தனை செலவு பண்ண. how much you spent for it, how much you spent for it, அதற்காக, ஃபார்னா ஆக, இட்டுனா அது, அதற்காக நீ எத்தனை ஸ்பெண்ட் பண்ணின, அதை நீ எத்தனை ரூபாய்க்கு வாங்கின. அதை, அதை அதுக்கு, அதைங்கிறப்ப when did you buy, அதை நீ எப்போ வாங்கின, அதை நீ எப்போ வாங்கின. அப்போ அதுக்கு நீ எத்தனை செலவு பண்ணின, how much you spent for it. ஸோ அதை, அதுக்கு, அப்புறம் அது, பக்கத்தில் இருந்து அதை இதுன்னு கூட சொல்லலாம்.